ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு காம்போ ரெசிபி தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீ ரைஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா அது கூடவே காம்பினேஷனாக வந்து வறுத்து அரைச்சி ஒரு சிக்கன் கறி தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி விறகடுப்பில் தான் வந்து பண்ண போகிறேன். அதனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து விறகடுப்பில் பண்ணும்போது அதோட ஃப்ளேவரும் இருக்கும், நல்லாவே இருக்கும் ரொம்பவே. இப்போ வந்து நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எல்லாருமே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பெரிய பாத்திரம் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு நான் வந்து எண்ணெய் தான் ஊற்றுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், இது எல்லாமே போட்டு எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினா, மல்லிக்கீரை நல்லா கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுவிடுங்க. இது ஃபஸ்ட் டே போடும்போது அந்த எண்ணெயிலே அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து இறங்கும். அதனால தான் ஃபஸ்ட் டே வந்து போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து பிரியாணி இந்த நெய்ச்சோறு பார்த்திங்கன்னா 1 கிலோ அரிசி வந்து நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டே அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு கரெக்டாக 2 கப் அளவு. அப்போது வந்து நான் அன்றைக்கி 10 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இந்த நெய்ச்சோறுக்கு தேவையான அளவு சால்ட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிடுங்க. சால்ட்டை போட்டுட்டு நல்லா வந்து மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஊற வச்சுருந்த அரிசியை வந்து எடுத்து போட்டுடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்து அரை மணி நேரம் மட்டும்தான் ஊறணும். அதுக்கப்புறம் ஊறினா ரொம்பவே உடைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் இப்போ அரிசியை போட்டப்புறம் லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா வந்து ஃபஸ்ட்டு கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இதை வந்து தம் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து வற்ற ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரியும். இப்போது நல்லா வற்றிட்டு இந்த டைம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணும்போது அரிசி வந்து உடையிற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கோம். அதனால தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லிக்கீரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கிடலாம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் ஊற்றிக்கிடலாம். நெய் வந்து இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஊற்றும்போது அந்த ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு வந்து அதிலே வந்து நல்லாயிருக்கும். அதனால தான் லாஸ்ட்டாக வந்து ஊற்றணும். இப்போ வந்து ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டு தீயெல்லாம் எடுத்துடணும். நம்ம வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்து கொஞ்சம் வெயிட்டான பொருள்லாம் வந்து கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நம்ம வந்து வச்சாலே போதும். 20 நிமிஷம் வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து மல்லிக்கீரை கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கிடலாம். கூடவே வறுத்த முந்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் உள்ளி வந்து 4 உள்ளி வந்து நான் வந்து எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டுடணும். இந்த நெய்ச்சோறுக்கு பார்த்திங்கன்னா இந்த உள்ளி வந்து ஃப்ரை பண்ணி போடுறதுல தான் ரொம்பவே டேஸ்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். இதையும் போட்டு லைட்டாக வந்து நம்ம வந்து ஒரு சைட்லேருந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அரிசி எதுவுமே உடையாமல் வந்து நல்லா வரும். இப்போ இது வந்து அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் கறி பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து முழு மல்லி, கூடவே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், ரெண்டையும் போட்டு நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிடுங்க. அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 5 காஞ்ச மிளகா வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் இஞ்சி வந்து நல்லா வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தேங்காவும் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்புக்கு கலரும் வந்து நல்லா வந்து இதுக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து தேங்காவும் நம்ம வந்து அது கூடவே ஆற வச்சிடணும் தனியாக. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து வறுத்து வச்ச மசாலா எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுவிடுங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா தண்ணி எதுவுமே ஃபஸ்ட் நம்ம வந்து ஊற்றாமல் இதை வந்து ஃபஸ்ட் நல்லா அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு இந்த எல்லாத்தையுமே இது கூட போட்டுடலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அப்படி அரைக்கும் போது தான் அது வந்து நல்லா வந்து கொஞ்சம் அரையும். நம்ம ஃபஸ்ட்டே வந்து தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப நமக்கு வந்து அரைஞ்ச மாதிரியே இருக்காது. அதனால தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ இப்படி அரைக்கும் போது நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அரைஞ்சி வந்து நல்லா கிடைக்கும்.
இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதை அப்படியே வச்சுருங்க. இப்போ வந்து குக்கரில் பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி வந்து சிக்கன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்திருக்கேன். இது வந்து எலும்பு மட்டும்தான், சதை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது போட்டு பண்ணும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் குழம்புக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து மஞ்சள் பொடி போட்டுட்டு அது மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 விசில் அடித்து எடுத்துடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் அன்றைக்கி மண் சட்டியில் தான் பண்ணுறேன். மண் சட்டி அடுப்பில் வச்சுடுங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே வந்து போட்டுருங்க. போட்டுட்டு பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம் கொஞ்சமாக போட்டுருங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நீளமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே போட்டுருங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் இது எல்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து வதங்கணும். மண் சட்டிங்கிறதால நம்மளுக்கு வந்து அந்த சூடு வந்து நமக்கு வந்து அதிலே இருக்கும், சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு துண்டு அளவுக்கு ரம்பா இலை போட்டிருக்கேன். இந்த இலை போடும்போது வந்து குழம்போட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா மணமாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு. உள்ளி நல்லா வதங்கிட்டு இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு போட்டு விடலாம். சால்ட்டு போட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வதக்கிடுங்க அப்படியே. இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3 பெரிய தக்காளி வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதை கூடவே போட்டுருங்க. தக்காளி போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து குழைவாட்டு வதங்கணும். அப்படி வதங்கினா தான் அந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் வந்து நல்லா வந்து குழைவாட்டு வதக்கி எடுத்துடுங்க ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி நல்லா சுருங்கிட்டு இந்த டைம் நம்ம வந்து வேக வச்சுருந்த சிக்கனும் அப்புறம் அதோட அதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே சேர்த்து இதில் வந்து ஊற்றிக்கிடலாம். இதை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க வச்சுருங்க. அப்போ அந்த உள்ளி தக்காளி எல்லாமே கொஞ்சம் வெந்து நமக்கு வந்து நல்லா வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, தேங்காய் பேஸ்ட் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வதக்கி அரைச்சி போடுறதுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து சாப்பிடும்போதே ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து கீ ரைஸுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நார்மலாக ஒயிட் ரைஸு கூட இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிடுங்க. கொஞ்சம் திக்காக வேணால் தண்ணி வந்து கம்மியாக ஊற்றிக்கிடலாம். இப்போ ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் வந்து நான் வந்து ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் வந்து வத்தல் பொடி போட்டு அப்படியே மூடி வச்சுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சுட்டு அந்த எண்ணெய் எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா வந்து மேலே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வந்து கொதிச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டு ஆஃப் எடுத்துடலாம் அடுப்புலேருந்து. ஏன்னா வந்து மண்சட்டியிலேருந்து நம்ம வந்து இறக்கி வச்சதுக்கு அப்புறமும் கூட அது வந்து குழம்பு வந்து நமக்கு வந்து கொதிச்சுட்டே தான் இருக்கும். அதான் அந்த மண் சட்டியில் பண்ணும்போது நல்லா சூடு வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து இருக்கும். அதனால தான் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து மல்லிக்கீரை போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து புதினா வேணால் புதினா கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து சூப்பராக வந்து சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நான் அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் 65 வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈரல் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். கோழி ஈரல் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்ச்சோறு. இது கூடவே பார்த்திங்கன்னா சிக்கன் கறி. இந்த வறுத்து அரைச்ச கறி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வறுத்ததுனாலேயோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெய்ச்சோறுக்கு வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம வந்து புரோட்டா கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒயிட் ரைஸு, பிரியாணி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.